இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நார்மலா ஒரு பைக்கோட ரேட்டு 2 லட்சம் இருந்தாலே அதை வாங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு பைக்கோட விலை வந்து கோடி கணக்குல இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்துல உள்ள விலை உயர்ந்த பைக்ஸ் பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பைக் அப்படின்னா நெய்மன் மார்க்கஸ் லிமிடெட் எடிஷன் ஃபைட்டர். நெய்மன் மார்க்கஸ் அப்படின்ற அமெரிக்கா கம்பெனி தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த லிமிடெட் எடிஷன் ஃபைட்டர் பைக்கை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. எதுக்காக இன்ட்ரோ பண்றாங்க அப்படின்னா ஏலம் விடுவதற்காக. இந்த நெய்மன் மார்க்கஸ் அப்படின்றது ஆட்டோமொபைல் கம்பெனி கிடையாது. அவங்க கண்டுபிடிச்ச ஒரே ஒரு பைக் இது மட்டும்தான். எதுக்காக அப்படின்னா ஏலம் விடுவதற்காக மட்டுமே. இந்த பைக்கை பத்தி பார்த்தோம் அப்படின்னா 2000 சிசி இன்ஜின் கொண்டது. அற்புதமா இந்த பைக்கை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதோட முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம், டைட்டானியம், கார்பன் ஃபைபர் இது மூலமா தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு மணி நேரத்துக்கு 305 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடியது. ரொம்ப அட்ராக்ட் லெவலா உருவாக்கியிருக்காங்க. இந்த பைக் அவங்க ஏலத்துல விட்டுருக்காங்க. எவ்வளவுக்கு போயிருக்கு அப்படின்னா இந்திய மதிப்புல 82 கோடிக்கு இந்த பைக் வந்து ஏலத்துல போயிருக்கு. ரெண்டாவது என்ன பைக்னு பார்த்தோம்னா 1949 E90 AJS போர்க்யூபைன். இந்த பைக்கை ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது இல்லை சேல்ஸ்ல இருந்தது எல்லாமே 1949ல தாங்க. 1949ல இதோட விலையை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2.5 கோடிக்கு தான் இருந்திருக்கு. இந்த பைக்கை அப்போவே அலுமினியம் அலாயில தான் உருவாக்கியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இன்ஜினை பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல் இன்ஜின். இது ஒரு சூப்பர் சார்ஜ்டு பைக் அப்படின்னு கூட சொல்றாங்க. காற்று பற்றாக்குறை ரேஸ் பைக் மாதிரி தான் இது வந்து இருக்குது. அதனால வந்து காற்று வந்து அடைக்க கூடாது அப்படின்றதுனால கியர் பாக்ஸ் மேல வந்து ஒரு ப்ளோயர் கூட வச்சிருக்காங்க. அதுவும் அந்த டைம்லயே. E90 அப்படின்ற நிறுவனம் தான் இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. அசோசியேட் மோட்டார் சைக்கிள் அப்படின்ற நிறுவனம் வந்து இந்த பைக்கை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை ஏலத்தில் இப்போ சமீபத்தில் தான் விட்டாங்க. இப்போ இதோட மதிப்பு என்ன தெரியுமாங்க? இந்திய மதிப்புல 53 கோடிக்கு ஏலம் விட்டுருக்காங்க. மூன்றாவது எக்கோஸ் ESI ஸ்பிரிட். ஃபார்முலா 1 ரேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாங்க. அங்க ஒரு கார் கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், அங்க ஒரு காரோட பவர் எல்லாமே இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல உருவாக்குறதுக்கு அதிகப்படியான கார்பன் ஃபைபரை தான் யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. 1000 சிசி ஒரு சூப்பர் இன்ஜின் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பைக்கு. இதோட கிலோவை பார்த்தீங்க, அதாவது வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மிங்க. இன்னைக்கு ஒரு NS 200 பைக்கு 150 கிலோ இருக்குது. ஆனா இந்த பைக்கோட கிலோ வந்து வெறும் 120 கிலோ மட்டும்தான். ஒரு லெஸ் வெயிட் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல அதிகப்படியான கார்பன் ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அதிகபட்ச ஸ்பீடை பார்த்தோம் அப்படின்னா 370 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஆனா இந்த பைக்ல ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா நார்மலா ரேஸ் பைக்லயே நம்ம ரொம்ப குனிஞ்சிருந்து தான் ஓட்டுவோம் கரெக்டா. ஆனா இந்த ஈகோஸ் ESI ஸ்பிரிட் பைக்ல வந்து அதை விட இன்னும் குனிஞ்சிருந்து தான் ஓட்டணும். அந்த அளவுக்கு வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் உருவாக்கவும் செஞ்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த பைக்கை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பைக் வாங்குறதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடியே நீங்க கம்பெனிக்கு போய்கிட்டு அங்க உங்களுக்கு 2 மாசம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அங்க உள்ள ஏதாவது ஒருத்தங்களை வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த 2 மாசம் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பைக்கையே உங்க கையில கொடுப்பாங்க. இந்திய மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கோட விலை 27 கோடி. நான்காவது BMS நெக்மெசிஸ். கோஸ்ட் ரைடர் படம் எல்லாருமே பார்த்துருக்கோம் கரெக்டா. என்னைக்காவது கோஸ்ட் ரைடரா மாறணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்ல கோஸ்ட் ரைடரோட பைக்கை தான் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த பைக். இந்த பைக்ல அதிகப்படியான தங்கம் வந்து பூசப்பட்டிருக்கு. இந்த பைக் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா பாக்குறதுக்கு மட்டும் செம்மையா இருக்குதுங்க. இதோட நீளத்தை மட்டுமே பார்த்தோம்னா 11 அடி இருக்குது. இந்த இன்ஜின் வந்து 1000 சிசி இன்ஜின். நீங்களே பாருங்க பைக் வந்து எவ்வளவு நீளமா இருக்குதுன்னு. அதனாலதான் ஒரு கோஸ்ட் ரைடரை கூட எக்ஸாம்பிளுக்கு நாங்க சொன்னோம். இந்த பைக்கை ஓட்டும் போது ரோடு தெரியுமானே தெரியல. இதுல 1000 சிசி இன்ஜினை வச்சு என்ன பண்றதுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதனாலதான் சொல்றோம் கவர்ச்சிகரமான பைக் அப்படின்னா இந்த பைக்கை சொல்லலாம். அதனாலதான் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கும். இந்த பைக்கோட ரேட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்திய மதிப்புல 22 கோடி. ஐந்தாவது ஹார்லி டேவிட்சன் காஸ்மிக் ஸ்டார்ஷிப். இந்த உலகத்துல இன்னைக்கு பல மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்பெனி அப்படின்னா இந்த ஹார்லி டேவிட்சன் சொல்லலாங்க. இந்த பைக் நீங்களே பாருங்க, பாக்குறதுக்கு வந்து ஒரு எரிமலை போலதான் இருக்கு. ஹார்லி டேவிட்சனோட ஒரு விலை உயர்ந்த பைக் தான் இந்த காஸ்மிக் ஸ்டார்ஷிப். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற கலைஞர் ஜாக் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் தான் தன்னோட கைப்பட பெயிண்டிங் பண்ணது தான் இந்த பைக். அந்த பைக்கு மேல எரிமலை ஷேப்ல எல்லாமே இருக்குதுல்ல, அந்த கலர் இருக்குதுல்ல, அது எல்லாமே இவர் கைப்பட பெயிண்டிங் பண்ணது தான். இந்த பைக்கோட சிசி இன்ஜினை பார்த்தோம் அப்படின்னா 1700 சிசி.
இந்த பைக் வந்து பயங்கரமான வெயிட்டுங்க. 233 கிலோ வந்து இதோட வெயிட்டா இருக்குது. அதிகப்படியான ஸ்பீடை பார்த்தோம் அப்படின்னா 227 கிலோமீட்டர் வரைக்குமே போகும். இது வந்து இந்திய மதிப்புல இதோட ரேட் வந்து இந்திய மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா 11 கோடி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இப்போ சொல்லுங்க, இந்த பைக்ல ஏதாச்சும் ஒரு பைக் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுமா? இல்ல இந்த பைக் ஏதாச்சும் ஒரு பைக் இதை ஓட்டி பார்க்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சா? அந்த பைக் என்ன அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிக் மிஷின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.